இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர்களை ஒருவரும் மிக முக்கியமான சுதந்திர போராட்ட தியாகியுமான வீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய 139வது பிறந்த நாள்ல மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தம்பி நல்லமணி தலைமையிலும் மாநகராட்சியினுடைய குழு தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய குழு தலைவர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுடைய முன்னிலையிலும், ஆர்வ சகோதரர் ஜெயஹிந்த் முருகன் அவர்களுடைய முன்னிலையிலும் முன்னாள் தலைவர் அருமைக்குரிய அண்ணன் அன்னபூர்ணா தங்கராஜ் அவர்கள் முன்னிலையிலும், இதோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் உலகநாதன் அவர்களோடும், வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் நூர் முகமது அவர்களோடும் இன்னைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறோம். அதே போலவே காங்கிரஸ் கட்சியில பிற கட்சிகளிலிருந்து 116 உறுப்பினர்களையும் காங்கிரஸ் கட்சியில இணைத்திருக்கிறோம். தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை பொறுத்தமட்டிலும் காங்கிரஸ் கட்சியுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவர். பெருந்தலைவர் காமராஜரை அடையாளம் காட்டி பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு தந்தும் அவரை வழிநடத்தியும் அவருடைய குருநாதராக திகழ்ந்தவர். அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய நினைவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை அலுவலகமாக இருக்கின்ற அலுவலகத்திற்கு சத்தியமூர்த்தி பவன் என்று பெயர் வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய பிறந்த நாள்ல இன்னைக்கு காங்கிரஸ் இயக்கத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் மிக மகிழ்ச்சி. அதே போலவே இன்றைய நாள் என்பது மிக மிக முக்கியமான நாள். ஒரு கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள். 59 ஆண்டுகளுக்கு பின்னால தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கதர் சட்டை போட்ட அமைச்சர் மானிய கோரிக்கையில அவர் பங்கு பெறுகின்ற மானிய கோரிக்கை இன்று நடைபெறப் போகிறது. சுற்றுலாத்துறையினுடைய மானிய கோரிக்கையின் விவாதத்தில் அதை துவக்கி வைக்க இருக்கின்ற திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உயர்த்துவதற்கும் இந்தியாவிலே எப்படி கேரளமும் இமாச்சலமும் கோவாவும் சுற்றுலா தலங்களாக பல வகையிலே சுற்றுலாக்களை மையமாக வைத்து பல வகையிலே புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதோ அதே போலவே தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறையும் மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. திரு ராஜேஷ்குமார் அவர்களுடைய அந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவருடைய தலைமையில் நடக்கின்ற இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக திரு ராஜேஷ்குமார் அவர்கள் அமைச்சராக இருப்பதும் திரு விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருப்பதும் வரலாற்றிலே மிக முக்கியமான காலகட்டம். அதுவும் தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பிறந்த நாளிலே அவர் மானிய கோரிக்கையிலே அவருடைய மானியம் வந்திருப்பது என்பது மிகவும் பாராட்டுகிறது. வரலாற்றில் சிறப்பு மிக்க நாள். இது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள அமைச்சரவையில அவங்க நீங்க எல்லாரும் பிரதமரா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ராகுல் காந்தி சார் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையில பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் வரும்போது என்ன கூட தான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சராக சொன்னாரு. அதுக்கா இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்கட்சியுடைய முகம். தமிழகத்துல இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. நான் தொண்டரா தான் நினைக்கிறேன். தமிழகத்துல கடன் சுமை அதிகமா இருக்கும் போது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் காரு உதவியாளர்கள்லாம் கொடுக்கறதுக்கு தமிழக முதல்வர் அறிவிப்பு கொடுக்கறாரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஊழல் செய்யக்கூடாத சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கணும்.
லஞ்சம் வாங்காத சட்டமன்றம் உருவாக்கணும், இருக்க வைக்கணும். லஞ்சம் வாங்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இருக்க வைக்கணும், ஒரு கவுன்சிலரை லஞ்சம் வாங்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையில்லாத வசதிகள் தேவையில்லை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். எப்படி நீங்க ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான வசதிகள் இருந்துச்சுன்னா நீங்க திறம்பட செயல்படுவீங்களோ, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், தேவையான சம்பளம் கொடுக்கணும். அப்பதான் லஞ்சம் வாங்காம இருப்பாங்க, மண்ணுல காசு வாங்காம இருப்பாங்க, டாஸ்மார்க்ல காசு வசூலிக்காம இருப்பாங்க. அப்பதான் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடாம லஞ்சம் வாங்குற வேலையை விட்டுட்டு டிரான்ஸ்பர் போஸ்டிங் லஞ்சம் வாங்காமலும், கல்லு மண்ணை வித்து வீடு கட்டாமலும், கட்சிக்காரங்களுக்கு செலவழிக்கணும்னு சொல்ற பேர்ல பண்ணாமலும் இருப்பதற்கு மிக முக்கியமானது அவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுப்பது, உரிய வசதிகளை செய்து கொடுப்பது. அப்படி அந்த வகையில உரிய வசதிகளை தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருந்துச்சுன்னா என்னை பொறுத்த மட்டும் அது வரவேற்கத்தக்கது. அதுல குறை கண்டோம்னா அதே நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழையபடி என்ன மாடல்லாம் நடந்துச்சோ அதே மாடல் திருப்பி ரிப்பீட் ஆகி போயிடும். நீங்க அதனால பழைய மாடலை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா புது வகையில புது துவக்கம்னா அதற்குள்ள வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ பூரண மதுவிலக்குக்கு உங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க அதுல பங்கு பெற்று பூரண மதுவிலக்குங்கிறது ஒரு லட்சிய கனவு. ஆனா யதார்த்தத்தை பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்ல கூட பூரண மதுவிலக்குங்கிறத அமல்படுத்த முடியல. அதனால பூரண மதுவிலக்குங்கிறது ஒரு லட்சிய கனவு. ஆனா சாராய கடையையும் டாஸ்மார்க் கடையும் கல்லு கடையும் திறந்த பணிங்கிறது எங்களுடைய பணி கிடையாது. அது பண்ண புண்ணியவாங்கலாம் வேற ஆளுங்க. அதனால எங்களை பொறுத்த மட்டும் அரசாங்கத்திற்கு இப்ப இருக்க யதார்த்தமான சூழ்நிலையில அரசாங்கம் கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க கூடாது, டாஸ்மார்க்ல டூப்ளிகேட் சரக்கு ஓட்டக்கூடாது, அமைச்சருடைய சப்போர்ட்டோட டாஸ்மார்க்கு வருமானம் வராத ஒரு தனி உலகம், தனி ஒரு நிழல் உலகம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை.